என் பையன் ரொம்ப நாளாக ட்ராயிங் கிட்டு பென்சில் ஷேடிங் கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க. சரி, அவன் நிறையா ட்ராயிங்லாம் வரைகிறதுனால சரி நாம் ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீஷோவில் ஆர்டர் போட்டேன். அது இப்போ தான் அவன் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறான். அதை வச்சு அதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் வரைஞ்சிருக்கான். அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது அவன் கொண்டு வந்து நம்மளுக்கு ஓப்பன் பாக்ஸ் பண்ணி காட்டுவான். பார்க்கலாங்களா? யாதவ் வியூவர்ஸ்க்கு உன்னுடைய ட்ராயிங் கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டு. அதான் காட்டலாம். இதான் வந்து பவுச்சோட கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக பவுச் போட்டு பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம்னா ஃபுல் கிட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். பாருங்க என்ன வருது நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பி பென்சில்ஸ் அண்ட் ஹெச் பென்சில்ஸில் மொத்தம் உங்களுக்கு 17 பென்சில்ஸ் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 15 பென்சில்ஸ் கிட்ட இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா சார்கோல் கட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. நம்ம பென்சில்ஸாக யூஸ் பண்ணுறதா இதை நம்ம சாண்ட் பேப்பரில் தேய்ச்சி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது சார்கோல், இது கிராஃபைட். இது நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து சார்கோல் பென்சில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 சாஃப்ட்டு, ஒரு மீடியம், ஒரு ஹார்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃபைட்டால் ஆனது. ஸோ இதில் வுட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டில் 3 சார்கோல் பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் அப்படியே நம்ம இதை வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது ஒரு எரேசர். இந்த நிப்பு வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். அதனால் நம்ம மைனூட்டான இடத்துக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து சாண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இந்த சார்கோல் சொன்னோம் இல்லையா முன்னாடி, இதை வந்து இதில் தேய்ச்சி நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 3 பிளெண்டிங் ஸ்டம்ப்பு, ஸ்மாலு, மீடியமு, லார்ஜு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் எக்ஸ்டெண்டரு. இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பென்சில்லாம் சின்னதாக ஆகிடுச்சுன்னா இதை நீங்கள் வந்து 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இரேசர்ஸ் ஷார்ப்னஸ் வந்துடலாம். ஸோ ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டலில் நல்ல பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் இரேசர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. 2மே நார்மல் தான். இங்கே 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நீடபிள் இரேசர். ஸோ இந்த இரேசர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து க்ளே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான சைஸ்க்கு மாற்றிக்கலாம். அண்ட் இதுதான் இது ஓவரால். இது வந்து பார்த்திங்கன்னா 660க்கு நாங்கள் வாங்குவோம். இதே மாடலில் சீப்பர் ப்ரைஸ்க்கும் இருக்குது. நீங்கள் அதில் மீஷோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடிங்க ஒரு 3B பென்சில் மட்டும் வச்சு அவன் பண்ணியிருக்க ட்ராயிங்ஸ் எல்லாம் வந்து இப்போ அவனே காட்டுறான். ஒவ்வொன்றா பாருங்கள். அது சும்மா ஒரே ஒரு பென்சில் மட்டும் வச்சு பண்ணது தான். இப்போ தான் நான் அவனுக்கு இப்போ முன்னாடி காட்டின கிட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. பார்க்கலாங்களா? ஓகே, இதான் என் நோட்டு. நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சீனரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த நோட்டில் வரைஞ்சேன். ஸோ அடுத்து வந்து போர்ட்ரேட்டில் ஒரு ஸ்பைடர்மேன் இமேஜ் வரைஞ்சேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஸ்டார்டர்ஸ். அண்ட் அடுத்ததுலேருந்து தான் நான் ரொம்ப இன்டீரியராக போய் ஃபஸ்ட்டு இந்த ரஜினிகாந்த் வரைஞ்சேன். ஸோ இது நான் வெறும் 3D பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணது. ஒரே ஒரு இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரு. ஸோ இவரை வரைஞ்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெறும் 3D பென்சில் அண்ட் ஸ்மஜிங் பென்சில் அண்டு மேக்கப் ப்ரஷ் வச்சு தான் வரைஞ்சேன். ஸோ அடுத்து தான் நான் வந்து தோனி வரைஞ்சேன். ஸோ எனக்கும் கிரிக்கெட் சைடில் எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும். அதனால் நான் தோனி வரைஞ்சேன். பாருங்கள். அடுத்து வந்து நான் அப்துல் கலாம் வரைஞ்சேன். ஸோ நான் இதே பிக்சரை ஸ்கூலில் வந்து ஒரு 2 months முன்னாடி வரைஞ்சேன். அண்ட் அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இல்லை. பட் இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து எம்ஜிஆர் வரைஞ்சேன். அவ்வளோதான். தேங்க்யூ. இது தாங்க இவன் வரைஞ்சிருக்க மொத்த படமும். இனிமேல் நிறைய ட்ராயிங்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்.
அதை வந்து நிறையா ட்ரை பண்ணி அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா?